ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கு ஒரு 3 ஷாட் மாதிரி பார்ப்போம். ட்வின் பிரதர்ஸ் ஃபால் இன் லவ் வித் சேம் பர்சன். ஓகேங்களா? சரிடா, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். கிம் தயோங். இவர் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறாரு. டேக் ஒரு ஃப்ரெண்டு ஜிமின், அவருமே தேங் கூட தான் ஜாயின் பண்ண போகிறாரு. 2 பேருமே சின்ன வயசுலேயே ஃப்ரெண்டு. தேவுடைய கேரக்டர் என்னன்னாக்கா, யார் பேசினாலும் தேங் பேசுவாங்க, பேசலையா பேச மாட்டாங்க. வாண்டடாக போய் பேசுகிறது தேவுடைய கேரக்டரில் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா தேங் அவாய்ட் பண்ண மாட்டார். அவருக்கு அது பிடிக்காத வரைக்கும், அந்த பேச்சு அவரை ஹர்ட் பண்ணாத வரைக்கும் அவங்க பேசுனாங்க அப்படின்னாக்கா தேங் பேசுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் ஒருத்தவங்க அவங்க பண்ண தப்பை திருத்தி ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டாங்க அப்படின்னாக்கா தேங் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் தேங் கேரக்டர். அண்டு தேங் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது படிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சேம் ஜிமின்ஷியும் அதில் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜானுடைய கேரக்டர் பார்த்துடலாம். ஜான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பிஸ்னஸ், அது அவங்க அப்பாவுக்கு அப்புறமா இவர் டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இது பண்ணுறாரு. ஷோர் நேம் மட்டும்தான் ஜானுக்கு வச்சுருப்பாங்க அவங்க அப்பா. ஸோ அந்த கம்பெனியுடைய நேம்மே ஜான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜான் இண்டஸ்ட்ரி, ஜான் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியை அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, நீ தான் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜானுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் தான் இப்போ ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு ஜானுடைய கேரக்டர் சொல்லணுன்னாக்கா ரொம்ப கோல்டு கேரக்டர். அவருக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது கோல்டாக தான் அவர் கேட்பார். அவர் சந்தோஷமாக இருந்தாலும் கோல்டாக தான் வெளிப்படுத்துவார், அவர் கஷ்டமாக இருந்தாலும் கோல்டாக தான் வெளிப்படுத்துவார். இவர் மோஸ்ட்லி யார்ட்டையும் பேச மாட்டார். அப்படி பேசுறதாலும் ஒரு 2-3 வார்த்தை தான் இருக்கும். பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் நம்ம ஜானுக்கு கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான், அது நம்ம சுகா. அவர் மட்டும்தான், அவர்கிட்டே லிமிட்டடாக தான் பேசுவார். அவங்க அப்பா கம்பெனியை இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுறதா தான் நம்ம ஜானுக்கும் சுகாக்கும் ஐடியா. அண்டு ஜானுக்கு ஒரு விஷயம் வேணும்னாக்கா அவருக்கு அது வேணும், அது அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார், அது அவருக்கு தேவை. அண்டு ஜானோட பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜான் இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்காதுடா, சேஞ்ச் பண்ணிக்கொண்டு. பட் அவர் அப்படி தான் இருப்பார். அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே அவர் கோல்டாக தான் நடந்துக்குவார், மற்ற பீப்புள்ஸ்கிட்டே கோல்டாக தான் நடந்துக்குவார். யார் பேசினாலும் பேச மாட்டார். அந்த மாதிரி கேரக்டர். அதாவது டேங்க் அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். நான் அப்படியே ஜங்கு கேரக்டர் பார்ப்போம். ஜேகேவும் ஜானும் 2 பேருமே ட்வின்ஸு. ஸோ ஜேகே அதே காலேஜ் தான், பட் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கார். அவர் டாக்டருக்கு பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு இது ஃபைனல் இயர் தான். ஸோ டாக்டர் சாரிடா 5 இயர்ஸாக டாக்டர், இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் சம்திங் நினைக்கிறேன். ஓகே, இவர் 4th இயர் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே அதே காலேஜில் தான் பண்ணிருக்காரு, பட் வேறு டிபார்ட்மெண்ட். அதே சேம் காலேஜ், பட் பில்டிங் வேறு இடத்துல இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி. ஜேகே கேரக்டர் சொல்லணும் அப்படின்னாக்கா அவருமே ரொம்ப கூலான பர்சன். அவருமே சட்டனி யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். டேங்குடைய கேரக்டர் மாதிரி தான், சட்டனி யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். எல்லாத்துக்கிட்டே காமாக ரொம்ப பொலைட்டாக பேசுவார். அந்த மாதிரி ஒரு பர்சன். நம்ம ஜேகே பொறுத்த வரைக்கும் அவனை ஒருத்தர் ஹர்ட் பண்ணாலுமே அதை தட்டி விட்டுட்டு அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவ்வளோ யார்ட்டையும் எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த ஹர்ட்டிங்கை காட்ட மாட்டாங்க. அதாவது நம்ம ஜியோனுக்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி வச்சுக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பான், எல்லாத்துக்கும் பெரியவங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஜானுக்கு ஜேகேவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் அவனை தான் பிடிக்குது. அப்படிங்கும்போது பிரதர்ஸ்குள்ளே இது நார்மல் தானே, ஒருத்தர் ஃபேமிலிக்கு பிடிச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்காதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே ஜானுக்கு பிடிக்காது. அதனாலே ஜான் ஜேகே விட்டு தள்ளியே தான் இருப்பார். ஆனால் ஜேகே அப்படி கிடையாது. ஜேகேக்கு ஜான்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அண்ணனாச்சு இல்லை, ரொம்ப பிடிக்கும். அண்ணன் என்ன கஷ்டப்படுத்துறானோ அண்ணன் தானே கஷ்டப்படுறது, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப திருப்பி அண்ணன்ட்டு பேசுவார். வேணும்னா போய் அண்ணன்ட்ட போய் கேட்பார். ஹர்ட் பண்ணுவான், என்கிட்ட தான் கேட்பியா, உனக்கு சுயமாக ஊற்றி இல்லையா அப்படி திட்டுவான். பட் இருந்தாலுமே தம்பியாச்சே சுகாட்ட சொல்லியாச்சும் ஜான் ஜேகேக்கு அதை செய்ய வச்சுருவார். அதனாலே ஏதோ ஒரு ஓரத்தில் அண்ணனுக்கு பாசம் இருக்குது.
அந்த பாசத்தை நம்ம எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம ஜேகே இருக்கார். இதுதான் இவங்களுடைய 3 பேருடைய இன்ட்ரோடா. பேலன்ஸை நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம விபின் 2 பேரும் தான் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அந்த காலேஜில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களோட பெஞ்சில் ஒரு மிடில் பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ ஏன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே என்ன ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. எல்லாருமே இன்ட்ரோலாம் கேட்டுட்டு இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த கிளாஸ் எல்லாம் அப்படியே வந்து போகுது. இப்போ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேன்டீனுக்கு தான் நம்ம விமின் போகிறாங்க. அப்போது ஜிமின், எங்கள் கேன்டீன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா? இல்லைடா, மோஸ்ட்டாக கேன்டீன் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இது வந்து பெரிய பெரிய ஆளுங்கள் படிக்கிற ஒரு யூனிவர்சிட்டிடா. ஸோ கேன்டீன் நல்லா தான் இருக்கும், போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லைனா நிறைய கேன்டீன் இருக்குது, போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேன்டீன் போகிறாரு. கேன்டீனே அலங்கோலமாக இருக்குது. கீழே அங்கங்கே சாப்பாடு செதறி கிடக்கு. என்னது அப்படிங்கிற மாதிரி தேங்கோ ஜிமினோ அப்படியே பார்க்க நிறைய பேர் அந்த மாதிரி நின்று பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜான் தான் ஒருத்தர் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, சின்ன தைரியம் தான் ஷே மேலே இதை நீ குட்டுவேன், அவ்வளோ தைரியமாகிடுச்சு அவனுக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டு குத்துன்னு குத்த. இங்கே நம்ம டே தான், அவருக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டட் தான். டே வந்து அப்படியே போக போக ஜிமின், அவன் கம்முனரி ஒரு ஃபேஸை பார்த்தல எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு. அந்த பையனை பாடுறா, அவர் அடிக்கல, அந்த பையன் தாங்குவானா? நீ ஜிமின் அப்படி சொல்லிட்டு டேங்கு ஜிமின் அப்படியே தள்ளி விட்டுட்டு, சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போய் தடுக்க, ஜோன் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு டேயை பார்க்குறாரு. சார், இதுக்காக இப்படி அடிக்கிறீங்க? என்ன தப்பாக இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம்ல, ப்ளீஸ் அடிக்காதீங்க அப்படின்ட்டு விலகி விட, ஜான் வந்து டேங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஜான்கிட்ட, சார் ப்ளீஸ் சார், என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பேசி சால்வ் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் சாரி சொன்னீங்களா? சாரி சொன்னேன், பட் அதான் சாரி சொல்கிறாள்ல சார், விட்டுருங்க. ஒருத்தர் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டாங்கனாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் மெச்சூரிட்டி தனமாக இருக்கும். ப்ளீஸ், அவர் தான் சாரி சொல்கிறாள்ல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்ட்டு எவ்வளோ கெஞ்ச. அப்போ ஜான், இங்கே பாரு, இன்னொரு தடவை ஒன்று இந்த கேன்டீனில் நான் இருக்கும்போது பார்த்தேன். இல்லை சார், நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா யார் சொல்லி இது வரைக்கும் ஜான் கேட்டது கிடையாது. யாரோ ஒரு பையன் ரெண்டமாக சொல்லவும் கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. உடனேட்டே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அந்த பையனை மெதுவாக அழைச்சிட்டு போக அப்போ ஜான் வந்துட்டு என் கை பிடிச்சிட்டு, உன் பேர் என்ன? உன் பேர் கிம் டயாங். எந்த டிபார்ட்மெண்ட்? சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட், பி இன்ஜினியரிங். என்ன இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜான் சொல்ல தயாங்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து வெளியில் போய்ட்டாங்க. வெளியே போய்ட்டு ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே மிஸ்டர் தயாங், நான் பரவாயில்ல. ஓகே, பை த வே உங்கள் நேம்? கார்த்திக். ஓகே கார்த்திக், கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பையன் போயிட்டான். தயாங்குமே ஜிம்மினும் கூப்பிட்டு கிளாஸ்க்கு போயிட்டாங்க. எங்கள் ஜான் வந்து போகிற தயாங்கி ஒரு மாதிரி ஸ்மக்கோட பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி சுகா பார்த்துட்டு, சுகா சொல்லு, எனக்கு தயாங் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். எனக்கு தயாங் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல, சுகா ஏன் திடீர்னு தயாங் பற்றி அப்படின்னு கேட்க, நான் சொன்னது மட்டும் செய் அப்படி சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈவினிங் போல் ஆகுது. நம்ம ஜிம்மினோ தயாங்கும் தான் அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம தயாங்ஷி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸான ஃபேமிலி. ஜிம்மின் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலி, ரொம்பவே பெரிய பணக்கார வீட்டு பையனே சொல்லலாம். தயாங் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்போ ஜிம்மின் நினச்சாங்க அப்படின்னாக்கா அவங்க கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பட் ஜிம்மின் வந்து கார் எடுத்துகிட்டு வரல. 2 பேருமே வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 2 வருஷமாக அவங்க பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம தயாங்கும் ஜிம்மினும் அவங்க ஸ்கூலிங் ஒரு 7th அந்த டைம்லேயே வந்து 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம ஜிம்மின் வந்து காரில் தான் வருவாங்க. ஸ்கூலில் வந்து தயாங்க ஃப்ரெண்டாகவும் தயாங்குமே வந்து ஜிம்மின் வந்து காரில் தான் அழைச்சிட்டு போவாங்க. இப்போது 11th 2 பேரும் படிக்கும்போது ஒரு சிலர் அரசியல் புரசலாக பேசியிருப்பாங்க. அந்த தயாங் வந்து ஜிம்மினை வந்து பணத்துக்காக தான் யூஸ் பண்ணுறான், அவன் பெரிய பணக்காரன்ல, அவன் வந்து அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அந்த புள்ளி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பேசவும் தயாங்கு இதுக்கு ஆதரவு விழுந்து அது கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு.
ஸோ ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் கார் வேணாம் ஜிமின், நீங்கள் வேணால் காரில் வா, நான் என்னை பார்த்துக்கிறேன், நான் பஸ்ஸில் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஜிமினும் டேங் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சுல்ல. ஸோ டேங் எதுக்கு சொல்கிறான்னு ஜிமினுக்கு வந்து புரிய போய் ஜிமின் வந்து இல்லை மச்சான், நானே வந்து உங்க கூட நான் கார்லேயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனுமே வந்து சரி அப்படிங்கிறாங்க. இப்போ 2 பேருமே வந்து பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பஸ்லேயே நான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே வந்து அதுக்கப்புறத்துல இல்லை +1லேன்னு பஸ்லேயே தான் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. யாருமே வந்து தேங்க தப்பாக சொல்லக்கூடாதுன்னு ஜிமின் வந்து பஸ்லேயே தான் ட்ராவல் பண்ண வந்திருப்பார். ஸோ 2 பேர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ காலேஜுக்கு மார்னிங் பஸ்ஸில் தான் வந்திருப்பாங்க. இப்போ ஈவினிங் ஆகியும் இப்போ வந்து பஸ்ஸில் தான் 2 பேர் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிராஃபிக்கான டைமு. எங்களுக்கு வந்து ஒரு 4:00 வந்து காலேஜ் விடுது அப்படின்னாக்கா ஒரு 5:00 போல் தான் பஸ்ஸே வரும். ஸோ அதனால் 4:00லேருந்து அந்த இடத்துல உட்காந்து அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் நார்மலாக அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உட்கார பிளேஸ் இருக்கும்ல, ஸோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம தயாங் வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குது. அங்கே ஒரு லேடி வந்து அந்த ரோட் சைட்லாம் ஷாப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில் வந்து ஒரு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரு பேபி இருக்காங்க, கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த லேடி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே எதிர்த்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜூஸ் குடிக்கவும் அந்த லேடி என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டாவை ஒழுங்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேபியோடைய கையை விட்டுட்டு ஸ்டாவை ஒழுங்காக போட்டிருப்பாங்க. அந்த பேபியை கையை விட்டோன்னே அந்த பேபி என்ன பண்ணிடுச்சு, அது வந்து ஒரு பையன், அந்த சின்ன பையன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிராஃபிக்னு கூட பார்க்காம பிள்ளைங்களுக்கு தான் ரோட்டில் வந்து ஏதாச்சும் போச்சுனாக்கா எனக்கு கார் போகுதுன்னு ஆசையாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பையன் அவங்க அம்மா கையை விட்ட உடனேவே குடுக்குன்னு டிராஃபிக் நடுவில் ஓடுறாங்க. அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு உயிரே போயிடுச்சு. எப்படியாச்சும் பிடிக்க போகலான்னு பார்க்குறாங்க, முடியல. ஏன்னா ஒரே டிராஃபிக்காக இருக்குது, வண்டி போய்கிட்டு இருக்குது. அவங்க வந்து ஹெல்ப்னு கத்தவும் இது டேக்கும் ஜிம்முக்கும் கேட்குது. அங்கே பாரு எப்படி சொல்லவும் தேயும் ஜிம்மும் ஓடி வராங்க. அந்த சைடு ஆப்போசிட்டில் இன்னொரு பர்சன் வந்து இதை வந்து பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் கிடையாது. இப்போ தேயுடைய ரோலே வந்து டேங் வந்து இந்த சைடு ஒரு லெஃப்ட் பக்கம், அந்த லேடிக்கு லெஃப்ட் பக்கம் நிற்கிறாங்கன்னா, ரைட் சைடு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த சைடு வந்து ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்களே இதை பார்த்துட்டு ஓடி வராங்க. தயாங்குமே வந்து ஓடி வராங்க. தேங்க வேகமாக அந்த டிராஃபிக்குள்ளே போய் கையெல்லாம் நிப்பாட்ட சொல்லி எப்படியோ அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் வந்திருக்கும். அது வந்து தயங்கோட கையிலே நல்லா வந்து இடிச்சிச்சு. தயங்க வந்து ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி இப்படி கையை இப்படி வளைச்சிருப்பாரு பாருங்க, அவங்க எல்போவில் வந்து அதை வந்து பட்டுடுச்சு. எல்போவில் படவும் தேங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த பிளேஸில் இப்படி உட்காந்துட்டு அந்த பேபி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டாரு. பட்டு நம்ம எல்போவில் படவும் செம்மையாக அவனுக்கு வந்து கை வந்து பெயினாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பேபியை அவன் காப்பாற்றணுமே அந்த ஒரு இதிலே இருந்ததுனால அந்த பெயின் ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியல. அந்த பேபியை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து அந்த லேடிக்கிட்ட கொடுக்கும். அந்த லேடி தேங்க்யூ ஸோ மச்ப்பா, கொஞ்சம் நேரத்தில் உயிரே போயிடுச்சு. இட்ஸ் ஓகே சிஸ்டர், பி கேர்ஃபுல், பார்த்துக்கோங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே அந்த பையனை தூக்கிட்டு, ஏன்ப்பா இப்படி பண்ண பிள்ளை போகக்கூடாது, பாரு அங்கிள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு காப்பாற்றிருக்காரு அப்படி இப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த பையன் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு வந்து ஜிம்மில் வந்து ஓகே தயாங் மச்சான் கை செம்மையாக அடிபட்டுடுச்சுடா, என்ன சொல்கிற காட்டு அப்படி சொல்லவும் திரும்பி பார்த்தாக்கா அந்த கையில் நல்லா மோதிருப்பாங்கல்ல, அவனால் அந்த கையை சுத்தமாக அசைக்க முடியல நம்ம டயாங்கால். அவனுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. ஜிம்மில் வந்து கையை இப்படி பண்ணுறாங்க. எப்பட்றா அந்த கார் வந்து சடன் பிரேக் போடவும் என் கையில் மோதிருச்சுடா, சுத்தமாக முடியல, வலிக்குது மச்சான் அப்படின்னு சொல்லவும் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தராங்க. இதை வந்து அந்த ஒரு ஐஸ் வந்து பார்த்துட்டு நிற்கிது. அதாவது சொன்னால ரைட் சைடில் ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னு. அந்த பர்சன் வேகமாக ஓடி வந்து எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, நம்ம ஜிம்மினும் தேங்க திரும்பி பார்த்துட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் என் பேர் ஜங்கோக், நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ நான் டாக்டர் தான், ட்ரைனிங் போய்ட்டு தான் இருக்கேன், ஏதாச்சும் ப்ராப்ளமா, நான் பார்க்கலாமா? வாட், ஜங்கோக்கா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு 2 பேர் பார்க்குறாங்க. ஏன்னா பார்க்க ஜோன் மாதிரி இருக்கார்ல. இல்லை இட்ஸ் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்து அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே உட்கார வைக்கிறாரு. தேங்கோடைய கையை இப்படி அசைச்சு பார்க்குறாரு. தேங்க கண்ணி வைக்காமல் ஜேகே பார்க்குறான். ஏன்னா ஜான் மாதிரி இருக்கான்ல. உங்களுக்கு பிரதர் யாராச்சும் இருக்காங்களா என்ன? வாட், இல்லை காலேஜில் உங்களை மாதிரி ஒருத்தர் பார்த்தேன், அதான். நீங்கள் ஜானை பார்த்துருப்பீங்க, அவன் என் பிரதர் தான். நாங்கள் 2 பேர் ட்வின்ஸு. அவன் சாஃப்ட்வேர் படிக்கிறான், நான் மெடிக்கல் ஃபீல்ட் படிக்கிறேன். ஸோ அதான். ஓகே. பை த பை என்னுடைய கீட்டு என் காரில் இருக்குது. ஸோ என் கார் அந்த சைடு நிற்கிது, அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே போய்ட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தேங்க எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நான் ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன், நீ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு ஓகேவா? அப்போ ஜிகே இல்லை இட்ஸ் ஓகே நீங்கள் வாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. டேங்கை வந்து ஜேகே வந்து அழைச்சிட்டு போயிட்டு இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் உட்கார வச்சுட்டு அவன் போய் பேக்கை போய் கிட்டே போய் எடுத்துகிட்டு வந்திருப்பார்.
எடுத்துகிட்டு வந்து நம்ம டேங்குடைய கையில் வந்து அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த கட்டு மாதிரி போட்டு விட்டு ஒரு ஒரு 1 வீக்காகவாச்சும் நீங்கள் இந்த கையை அசைக்காமல் இருங்க. எப்படி இது என்னுடைய ரைட் ஹேண்டு, எனக்கு ஒர்க்கெலாம் இருக்குமே, சாப்பிட்ணும், எழுதுகிற வேலை இருக்கும், பட் நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிக்கி சொல்ல தங்கமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்களை பார்த்தோன்னே அங்கே வெயிட்டர்ஸ் வந்து ஆர்டர் கேட்குறாங்க. அப்போத்தே வந்து இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், இல்லை பரவாயில்ல உன் ஃப்ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு டைம் ஆகும், இல்லைனா அது வரைக்கும் கம்பெனி தரேன், எனக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்ல தேவை பார்க்குறாங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேன்னு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. நான் தான் ட்வின்ஸுன்னு சொன்னல, என்னென்னு நீங்கள் எப்போ காலேஜில் பார்த்தீங்க? அதுவா மார்னிங் கேன்டீனில் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அப்போது அங்கேயும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கானே அவன் அப்படி தான், கொஞ்சம் கூட மாறவே இல்லை இன்னும், எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு கோமாவே சுற்ற வேண்டியது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஆமாம், உங்கள் பிரதரை கம்பேர் பண்ண நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அவர் எப்பவுமே ஃபேஸை கோல்டாக வச்சுருக்காரு, உங்கள் ஃபேஸில் எப்பவுமே ஸ்மைல் எழுந்துகிட்டே இருக்குது. எங்கள் 2 பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் அதுன்னு கூட சொல்லலாம். அப்போ உங்கள் 2 பேரும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் ஜேகே அவங்க ஜான் அப்படி சொல்லிட்டு? அவன் டேட்டோ போட்டிருப்பான், நான் போட மாட்டேன் அப்படின்னு கையை காமிக்க, ஜானுக்கு டேட்டோ போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத தேங்க வந்து நோட் பண்ணலை. ஓ அப்படியா, டேட்டோ போட்டிருந்தா ஜான், போடலன்னா ஜேகே. கரெக்ட் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. அவங்க ஆர்டர் பண்ண அந்த ஜூஸுமே வருது. 2 பேரும் அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, தேங்குடைய கேரக்டர் அவங்ககிட்ட யார் நல்லா பேசினாலும் நல்லா பேசுவாங்க. அந்த இதில் தான் ஜேகே நல்லா பேசுவோம், தேங்க வந்து நல்லா பேசுகிறாரு நம்ம ஜேகே கிட்ட. ஜேகே வந்து தேங்க பற்றி கேட்குறாங்க, உன்னை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லவும் தேங்க வந்து ஜஸ்ட் நார்மலாக நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன், இங்கே தான் என் வீடு இருக்குது, என் வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது வந்து என் ஃப்ரெண்ட் ஜிம்மேன், ஆனால் நான் அவனை வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே பற்றி கேட்கவும் நான் ஜான் 2 பேரும் தான். அப்பா வந்து பிஸ்னஸ் என்னத்தை பார்க்க சொன்னாங்க, பட் அண்ணனுக்கு பிஸ்னஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்தால் அண்ணனுக்கு அப்புறம் கஷ்டமாக போய்டும்ல, அதனால நான் அண்ணனை நீ பிஸ்னஸ் பார்த்துக்கொண்டு நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஓ நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான் ஐ லைக் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நத்திங் ஜிகே. சொல்லுங்கள். மோஸ்ட்டாக அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு அண்ணாவை அவ்வளோ பிடிக்காது, பட் அம்மாவுக்கு அண்ணனை அவ்வளோ இஷ்டம். நான் அப்பா செல்லம், அண்ணா அம்மா செல்லம் அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து டேங் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறம் நான் 4th இயர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் 1 இயர் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் இதே காலேஜ் தான், பட் டிபார்ட்மெண்ட் மட்டும் வேறு. நான் வந்து 3rd பில்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேங் வந்து 2nd பில்டிங்னாக்கா ஜேகே வந்து 3rd பில்டிங். அதாவது இந்த பில்டிங் எப்படி இருக்கும்னாக்கா, என்ட்ரன்ஸில் ஒரு பில்டிங் இருக்கும், அது ஆஃபீஸ் ரூம் மாதிரி. பேக் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரைட் சைடு இப்போ டேங்கோடைய பில்டிங் இருக்குது அப்படின்னாக்கா, லெஃப்ட் சைடு ஜேகேயோட பில்டிங், ஸோ அந்த மாதிரி. அப்படியா அப்படின்னு கேட்கவும், நீ பில்டிங்க்கு வரணுன்னாலும் அல்லது நான் பில்டிங்க்கு வரணுன்னாலும் அங்கே ஒரு பஸ் இருக்குது, ஸோ அது மூலிமா தான் நம்ம வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே அது லைட்டாக அங்கே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே ஜஸ்ட்டு 2 பேரும் வந்து ரொம்ப கேஷுவலாக அப்படியே ரொம்ப ஃபார்மலாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. வேவ் லென்த்து நல்லாவே 2 பேருக்கும் ஒர்க் ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு பர்சன் கூட பேசணும் அப்படின்னாக்க சட்டுன்னு ஃப்ரெண்ட் ஆகிடும் தெரியுமா, அந்த மாதிரி தான் தயாங் வந்து ஜேகே கிட்டே நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஜேகே சொல்கிறாங்க, நீ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்க, நானே இந்த பையனை போய் காப்பாற்றணுன்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு முன்னாடி நீ போய்ட்ட, உன்னை நினைக்கும் போது ரியலி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் தேங்க் வந்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாலும் டைம் போனதே தெரில. ஜிம்மின் தான் வந்து டேங்கை கால் பண்ணுறாரு. என்னடா மச்சான் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிடா, உனக்கு? எனக்கு முடிஞ்சிச்சு, நான் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கேன், வரியா? அந்த வர மச்சான் அப்படி சொல்லிட்டு தான் கால் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு, ஓகே என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, என் டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி, நான் வீட்டுக்கு போகணும், நான் போகவா அப்படின்னு கேட்கவும், ஷூர் அப்படிங்கிறாங்க. தேங்கமே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அவங்க மில்க் ஷேக் சாப்பிட்டாங்கல்ல அதோட மணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஓகே சிக்கி நான் கிளம்புறேன், நான் பே பண்ணிக்கிறேன், இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போக அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க நம்ம ஜேகே. வந்து தேங்க் தப்பாக எடுத்துக்காத, உன் நம்பர் அதான் நல்லா பேசிட்டோம்ல, உனக்கு எனக்கும் வேவ் லென்த்து நல்லா இதாகுது, செட் ஆகுது, ஸோ சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தேங்காய் ஸ்மெல் பண்ணிட்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் பேசியிருப்பார்ல, தேங்காய் ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பர் வந்து கொடுக்குறாரு. ஜேகே வந்து சேவ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து மிஸ் கால் கொடுக்குறாங்க. இது என் நம்பர் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு பஸ் ஸ்டாப்புக்கு. இங்கே வந்து நம்பரை சேவ் பண்ணிவிட்டு
ஜேகே வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ப்ரொஃபைலில் வந்து நம்ம விவின் ஃபோட்டோ 2 பேர் ஃபோட்டோ தான் இருக்குது. அதில் 2 விவின்ஸ் 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஜிமினுடைய காதுக்கு மேலே ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா டக் காது இருக்கும் தெரியுமா? அந்த வாத்தோட காது மாதிரி அந்த மாதிரி பொம்மை மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கரடி காது மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அந்த ப்ரொஃபைலில். அதை பார்த்து ஜேகே சிரிச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் வந்து வண்டி அவனோட காரில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க. இந்த சைடு ஜிமின் வந்து டேங்க் வரதை பார்த்துட்டு என்ன மச்சான் பேசிட்டியா? ஆமாம் நான் பேசினது இருக்கட்டும், நீ எதுக்கு பாதிலே காண்டிட்டு ஓடுன? அதுவா மச்சான், உனக்கே எனக்கு ஒரு ஆள் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சா, அதில் எதுக்கு நம்ம கரடி மாதிரி? ஸோ அதான் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாரு உனக்கு கொன்றுவான் பார்த்துக்கோ, ஆள் செட் பண்ணி விடுறதுலே இருந்தேனாக்கா அதெல்லாம் உனக்கு கிடையாது. இல்லைடா அது முட்டு வாடா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க தேங்கமே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பஸ்ஸில் அப்படி பேசிகிட்டே வராங்க. அப்படியே அங்கே உள்ள அவங்க ப்ளேஸ்க்கு போயிட்டு அப்படியே இறங்கிட்டு ஓகே பாய் மச்சான்னு சொல்லிட்டு இவன் லெஃப்ட் பக்கம் விளையாடுறான், ரைட் பக்கம் விளையாடுறான். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் 2 பேரும் ஏரியா. அவன் லெஃப்ட் சைடு வளைஞ்சு அவன் வீட்டுக்கு போயிடறான், அவன் ரைட் சைடு வந்து இவனோட வீட்டுக்கு போயிடறான். ஸோ 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஏன்னா வீட்டில் தங்கி தான் படிக்கிறாங்க, பக்கத்தில் தானே வீடு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் தங்கி தான் படிக்கிறாங்க. ஜானுமே வீட்டில் தான் இருக்கான், ஜெக்கியுமே வீட்டில் தான் தங்கி தான் படிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம டேங் வந்து கிளம்பி காலேஜுக்கு வந்து போகிறாரு. அவருக்கு எதாவது அடிபட்டிருக்கும்ல, வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா என்ன ஏதுன்னு கேட்கவும் அவனுமே வந்து சொல்லியிருப்பான், பார்த்து கேர்ஃபுல்டா தம்பி, நீ காலேஜுக்கு போவே நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து இல்லைம்மா நான் ஜாயின் பண்ணி 1 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே நான் லீவ் போட சரி வராதுமா, நான் லீவ் போடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஸோ நான் போவேன், ஆனால் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு லைட்டாக ஒரு கிசை கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்து காலேஜுக்கு வந்து போகிறாங்க. ஜிமின் கூட தான் வந்து போகிறாங்க. இப்போ ஓகே இல்லை அப்படிங்கிற ஜிமின் கை பற்றி கேட்க அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு உள்ளே போனோடனே அந்த என்ட்ரன்ஸ்லேயே மரத்தடிக்கிட்ட நம்ம ஜானும் அவனுடைய ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்டு, நம்ம சுகாவுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சும்மா 2-3 பேர். அவங்க மரத்தடிக்கிட்ட வந்து பேசுவோம். அவங்க பக்கத்தில் சுகா வந்து உட்காந்துருக்காங்க. ஜான் எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க. அவன் தனியாக அவன் பாட்டுக்கு உட்காந்து மொபைல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்க. அதே மொபைல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிருக்கோம். தயங்க வந்து ஜிப்பின் கூட வரதை பார்த்துட்டு சொலக்கு போட்டு நம்ம தயங்கா கூப்பிட்றாங்க. அப்படின்னு கூப்பிட்ட தேங்க வந்து உன்னை தான் அப்படிங்கிற மாதிரி சைக்கிளே காமிக்க தேங்கமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பின்னாடி ஜிம்மின் வந்து போகிறாங்க. நான் உன்னோட சீனியர், எனக்கு விஸ்லாம் பண்ண மாட்டியா? நான் உன்னோட சீனியருக்கு விஷ் பண்ணலாம் தெரியாதா? மார்னிங் சீனியர். பை த பை கிம் டயாங். ஆமாம் சீனியர். ஐ லைக் யூ. சீனியர் ஐ லைக் யூ. தேங்க் ஒன்றுமே புரியல, அப்படி பேந்து முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை சீனியர் புரியல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே தேங்க வந்து திரு முழிக்கிறாரு. என்னடா இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்காத, எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன், உனக்கும் என்ன பிடிக்கணும் அவ்வளோதான். இல்லை சீனியர் எனக்கு இந்த லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்கல, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. உனக்கு என்னை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். சாரி சீனியர், நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி இருக்குது. பிடிக்காமல் எப்படி? இல்லை சீனியர் சாரி அப்படின்னு போக பார்க்க ஜோன் வந்து டைமோட கை பிடிச்சிட்டு எங்கே பாரு ரொம்ப ஓவராக பண்ணாத, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எவ்வளோ பேர் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நான் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், கண்டுக்காமல் போகிறேன். நீங்கள் பாருங்கள் சீனியர், நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கோங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. பட் எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறது, ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணல டேங், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த நான் இப்படி கன்வே பண்ணுறேன், அவ்வளோதான். சாரி சீனியர், எனக்கு உங்களை பிடிக்கல, ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு கை எடுத்துகிட்டு போக இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சாலே போதும், அது என்கிட்ட வந்துடும், நீ கண்டிப்பாக எனக்கு தான் அப்படின்னு சொல்ல தேங்காய் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. அவன் படுக்க உள்ளே போகிறாங்க. அப்போ ஜிமின் என்னடா இது, நேற்று தான் பார்த்தாங்க இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறாரு, என்ன நடக்குது? அதான் எனக்கும் தெரியல ஜிமின், இவரே இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அவனும் ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்காங்க. புஷிகா என்னடா பண்ணுற? என் பார்த்தா தெரியலையா? அவனே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் பிடிச்சிருக்கு, அதனால தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். நீ இந்த மாதிரி கிடையாது தான், ஆனால் நான் அவனை லவ் பண்ணுறேன்,
அவனும் எனக்கு பண்ணுவான். இங்கே பாரு, உனக்கு ஃபீலிங்ஸ் வரத்துக்குலாம் வாய்ப்பு கிடையாது. என்ன பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்ட்டு சுகா கேட்க, அப்போ ஸ்போக் பண்ணிட்டு சீரியஸாக தான் மச்சான் சொல்கிறேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே என் கிட்ட கூட வரத்துக்கு பயப்படுவாங்க. ஆனால் அவன் வந்தான். அவன் என்னை ஸ்டாப் பண்ண சொல்லி நான் ஸ்டாப்பாக இருக்கேன் சிவா. அப்பயே உனக்கு தெரியலையா? இல்லை, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, உண்மையை சொல்லுவலுங்க அப்படின்னு சொல்ல, அவன் யாருன்னு நினச்ச? ஆ, நீ டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் யாருன்னு. என்ன சொல்கிற? ஆமாம், என் அத்தை பையன்தான் அந்த கிம்தயாங். ஆ, ஆமாம், என் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. எங்களுக்கு அப்போது ஒரு 2 இயர்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணேன். அதாவது எங்களுக்கு டிரைவராக இருந்த ஒரு பர்சனை எங்கள் அப்பாவோட தங்கச்சி லவ் பண்ணாங்க. அப்பா அதுக்கு ஒத்துக்கல. அதனால் அத்தை வீடு விட்டு போய் அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பாங்க. அம்மாவும் தான் 2 பேரும் மாற்றி மாற்றி புலம்புங்க, இந்த மாதிரி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு நாள் அம்மா என்னை ஷாப்பிங் மால் அழைச்சிட்டு போக சொன்னாங்க. நானுமே சரி அப்படின்ட்டு அம்மாவை அழைச்சிட்டு அப்படியே காலேஜுக்கு வந்துடலான்ட்டு போய் விட போனேன். அப்போ தான் எங்கள் அத்தையை ஷாப்பிங் மாலில் பார்த்தோம். அத்தையை பார்த்தோன்னே அம்மா பேச போகலான்னு பார்க்க அந்த அம்மா ஸ்டாப் பண்ணேன். அப்போ என்ன நடந்திருக்கோனாக்கா, ஜானும் அவங்க அம்மாவும் ஷாப்பிங் போயிருப்பாங்க. அதாவது விடத்துக்கு தான் நம்ம ஜான் போயிருப்பார். அப்போ வந்து காரை விட்டு அவங்க இறங்கிறதுக்கு முன்னாடி திரும்ப பார்த்துருப்பாங்க. அவங்க அத்தை வந்திருப்பாங்க. அவங்க அத்தையை பார்த்தோன்னே, ஜான், ஆ சொல்லுமா, அங்கே பாரு அவங்க அத்தை மாதிரி தெரில. அப்போ தான் பார்த்துருப்பாரு. அவங்க அத்தை நின்றுருப்பாங்க. பக்கத்தில் ஒரு பையன் நின்றுப்பான். அது தயாங்கு தான். ஃபர்ஸ்ட்டு அந்த தயாங்கு அவ்வளோ நோட் பண்ணல. இங்கே பாருமா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒழுங்காக கடைக்கு போனோமா, திங்ஸை வாங்கினோமா, வந்தோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இல்லைனா நானும் கூட பரவா. இல்லை இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறங்கி ஷாப்பிங் போயிட்டாங்க. நம்ம ஜியோனுமே அங்கேருந்து போயிருப்பார். அன்றைக்கி ஈவினிங் தான் வந்தோடனையும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி ஆகணும் யார்ட்டையாச்சும். ஸோ ஜேக்கிட்டே அவ்வளோ அவங்க அம்மா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜான் தான் ரொம்ப செல்லப்பில்லை அம்மாவுக்கு. ஸோ ஜான் வந்தோடனே அங்கே ஜான்கிட்ட, ஜான் 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 சொல்லுமா, ரொம்ப டயர்டாக இருக்குது. டேய், காலையில் என்னை ஷாப்பிங் மேலே ட்ராப் பண்ணல? ஆமாம், அங்கே அத்தை வந்திருந்தாலே. ஆமாம், பேசுனீங்களா? அது வந்து பேசுனீங்களா? இது அப்பாவுக்கு தெரிஞ்ச என்னாகும் தெரியல. இல்லைடா, அது வந்து சரி சொல்லுங்கள், என்ன பேசுனீங்க அப்படி? அதுவா அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து அங்கே உள்ளே போனோடனே அவங்க அத்தைக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அவங்க அத்தையை அவங்க அம்மா பார்த்தோன்னே அண்ணின்னு சொல்லிட்டு நல்லா பேசியிருப்பாங்க. அது யாருன்னொன்னே கிம்தயாங்கனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லவும், ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜானும் கேட்டுருக்காங்க. அப்போ இனிமேட்டு அத்தை கூட கான்டாக்ட்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. அந்த கிம்தயாங் தான் இந்த கிம்தயாங். சுகா வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அவங்க அம்மா பேர் போட்டிருக்கோம். அண்டு எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே தான் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம ஜானுக்கு இவன் வந்து தயாங் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சுகா கேட்க, அப்போ ஜான், அன்றைக்கி என் அப்பாவும் என் அம்மாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அன்றைக்கின்னு கிடையாது, இப்போ வரைக்கும் என் அப்பா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். அந்த தயாங்க என்னை லவ் பண்ண வச்சு, நான் மட்டும்தான் வேணும்னு சொல்ல வச்சு, கடைசி நேரத்தில் நானா உன் பேரண்ட்ஸான்னு முடிவு பண்ண சொல்லுவேன். அவன் என்ன தான் சூஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் பேரண்ட்ஸ் லவ் மேரேஜ் தானே. ஸோ கண்டிப்பாக அவன் என்னை தான் சூஸ் பண்ணுவான். அப்போ தெரியும் தான் புள்ள இன்னொருத்தர் கூட போகும்போது எவ்வளோ பையனாக இருக்கும்ன்ட்டு. ரிவேஞ்ச் எடுக்க போறியா ஜான்? கிட்டத்தட்ட ரிவேஞ்சிலையும் வச்சுக்கோ. என் அப்பா அம்மா கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அவங்களையும் நான் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ட்டு ஸ்மோக் பண்ணிட்டு ஜான் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இதனால தான் ஜான் வந்து தயாங்க வந்து லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. இப்படி தான் வந்து ஒரு 1 வீக் வந்து ஸ்கிப் ஆகுது. இந்த 1 வீக்குமே வந்து நம்ம ஜான் வந்து தேங்காய் எங்கே பார்த்தாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம். டேங்க் ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஒரு பக்கம் அவனுக்கு கை வேறு பையனாக எழுத முடியலைங்கிற அந்த கடுப்பு, ஒரு பக்கம் இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். தேங்க் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன் ஃபைன் டே வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஹாலிடே. ஸோ வந்து தேங்க் வந்து வீட்டில் இருக்கார். அப்போ தேங்க்கு வந்து கால் வருது. அதில் ஜேகேன்னு போட்டிருக்கு. ஜேகேவா, என்ன திடீர்னு அப்படின்ட்டு அட்டன் பண்ணிட்டு, ஹலோ சொல்லு ஜேகே. தயாங், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சே இல்லை, சொல்லுங்கள். ஆர் யூ ஃப்ரீ? சொல்லுங்கள் ஜேகே, நான் ஃப்ரீ தான். மீட் பண்ணலாமா? பண்ணலாம். எங்கே? அந்த காஃபி ஷாப்பில். ஓகே ஜேகே அப்படி சொல்லிட்டு தேங்க ரெடி ஆகிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. அதாவது பஸ் ஏறி தான் அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. அங்கே ஜேகே வந்து உட்காந்துருக்காங்க. கை எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு கேட்க, ஓகே தான் ஜேகே. சரி, இதை நான் பிரித்து இடையில
இல்லை இன்றைக்கி தான் பிரிக்கணும்னு நினச்சேன், நீ கால் பண்ணவும் நான் வந்துட்டேன். ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கிட்ட போயிட்டு அவங்க கையில் உள்ளதை அப்படியே வந்து பிரித்து விட்டுட்டு அப்படியே அந்த கையை வந்து அசைச்சு அசைச்சு பார்க்குறாங்க. ரொம்ப பொறுமையாக அதை தேக்கி வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக அது பண்ணிட்டுருக்காங்க. வச்ச கண் எடுக்காமல் ஜேகே பார்க்குறாங்க. இவனுக்கு அப்படி ஒரு அண்ணனா, இவனும் ரொம்ப சாஃப்டாக இருக்கான், ஆனால் ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு தேங் வச்ச கண் வாங்காமல் ஜேகே பார்த்துட்டே இருக்க. ஜேகே என் கையெல்லாம் அசைச்சிட்டு இந்த கட்டு மட்டும் நான் இன்றைக்கி போட்டு விட்டேன், இதை மட்டும் ஒரு 2 days போட்டுக்கோ தேங், அப்புறம் நான் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் உள்ளதை கலட்டிட்டு அகெயின் வந்து அந்த கையை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு திருப்பி வந்து அந்த அதாவது கட்டுனா கட்டு கிடையாதுடா, அந்த ஏதோ பெயிண்ட்காக ஒன்று ஒரு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கையில் ஒட்டி மேலே ரோல் பண்ண மாதிரி துணியை வச்சு சுற்றுறாமல் சுற்றிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உள்ளதை வந்து அகெயின் கட்டி விட்டுட்டு ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்க ஜேகே தயாங்கே தான் பார்த்துருப்பாரு. சாரி தயாங்க வந்து ஜேகேவே தான் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஜேகே வந்து இப்படி நிமிர்ந்து தயாங்க பார்க்கவும் 2 பேர் ஐஸுமே வந்து அப்படியே வந்து லாக் ஆகுது. தேங்க ஜேகேவுடைய ஐஸே பார்க்க ஜேகேவும் தேங்குடைய ஐஸே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ சடனாக வெயிட்டர்ஸ் சார் ஆர்டர் அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் 2 பேரும் ஹேல்ட்டுக்கு வந்துட்டு தேங்க உனக்கு ஆஸ் யூஷுவல் எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லவும் ஜேகே அதே சொல்கிறாங்க. தேங்க ஹார்ட் பீட் அப்படியே ரைஸை பார்க்குது. ஐயோ தேங்க என்ன பண்ணுற, ஐயோ ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்காத, ஏன் திடீர்னு ஃபாஸ்ட்டாக துடிக்கிற, ஸ்லோன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் ஸ்லோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஜேகே வந்து தேங்க் பண்ணுறதுலாம் பார்த்து அது லிட்டலி வந்து என்ஜாய் பண்ணுறான், சிரிக்கிறான். அவனுக்குள்ளேயே பேசிக்கிறது, ஹார்ட் பீட்டே ஸ்லோ அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் பார்த்து ஜேகே வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அவன் சிரிப்பை ஹைட் பண்ணிட்டு தேங்க் சொல்லுங்கள், இந்த வாங்க போங்கலாம் வேணாம், ஜஸ்ட் கால் மீ ஜேகே. சொல்லுங்கள் ஜேகே என்னாச்சு, அவனுக்குள்ளே எதோ பேசிக்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் நர்வஸாக உட்காந்துருக்க. ஜேகே இதை பார்த்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. 2 அந்த ஆர்டர் பண்ணதான் வருது. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் வெளியில் அது இன்றைக்கி வீக்கெண்ட் தானே, ஆமாம் எங்கேயாச்சும் சும்மா ஜஸ்ட் பீச் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படி சொல்லிட்டு காரில் தான். இல்லை ஜேகே காரில் ஏன் அவனுக்கு கார் பிடிக்காதா, அது இல்லை வேண்டாம் நம்ம வாக் பண்ணி போகலாம், அப்படி இல்லைனாக்கா ரெண்டலுக்கு பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்குறாங்க. அங்கே ரெண்ட் பைக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து புக் பண்ணிட்டு அந்த பைக்கை தான் இப்போ ட்ரைவ் பண்ணுறாங்க நம்ம ஜேகே. பின்னாடி தயாங்க அப்படியே உட்காந்துக்கிறாரு. போகலாமா தேம் அப்படி சொல்லுவோம். தேமே வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. இவன் ஜேகே வந்து பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து ஜேகே கூட இருக்கும்போது தேங்க் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவனுமே ஒரு மாதிரி ஹாப்பினஸோட தேங் வந்து ஜேகே கூட அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பீச்சுக்கு தான் போகிறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கை வலித்தானே இருக்குது. ஸோ சும்மா லைட்டாக ஆட்டம் போடுறாங்க. 2 பேருமே அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடவும் தேங் வந்து ஜேகேவை அடிக்கடி அட்மைட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அதை ஜேகே நோட் பண்ணாமலாம் இல்லை, அவன் வந்து அதை வந்து நோட் பண்ணுறாங்க. ஜேகே தேங் நம்மளே பார்க்குறான் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அவனுமே வந்து சிரிப்பை வந்து ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ இந்த மாதிரி 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அகைன் வந்து ஜேகே தேக்கிட்ட தேங்க் வீடு எங்கன்னு சொல்லி நான் அவனை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை இட்ஸ் ஓகே ஜங்குக், நான் ட்ராப் பண்ணுறேன். சரி ஜங்குக் அப்படின்ட்டு ஜேகே கிட்ட பைக்கில் ஏறிட்டு அப்படி வந்து போகிறாங்க. இப்போது தேங் வந்து ஜேகே வந்து தேங் வந்து அவனுடைய வீட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. இதுதான் உங்கள் வீடா அப்படின்ட்டு ஜேகே கேட்க ஆமாம் வந்து அதான் எங்கள் ரூம் அப்படின்னு காமிக்க. அது வந்து ஒரு மீடியமான வீடு, மாடி வீடு தான். ஸோ 2 மாடி வீடு தான். மேலே வந்து தேங்க் ரூமில், கீழே வந்து அப்பா அம்மா இருப்பாங்க போல். மேலே வந்து அது என்னோடய ரூம் அப்படி, அதாவது வாசல்லாம் கிடையாது, உள்ள வீட்டுக்குள்ளே தான். அது வந்து மேலே வந்து என் ரூம் அப்படின்ட்டுருப்பாங்க. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் சொல்லிடுறாங்க. தேங்கமே வந்து பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு தேங்க இன்றைக்கி நடந்ததான் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே படுத்துருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்குது. ஜேகே கூட இருந்த மூமெண்ட்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவன் ஹாப்பினஸ் ஃபேட் ஆகிற மாதிரி அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ யார், ஹலோ பேபி அப்படின்ட்டு கூப்பிட அந்த வாய்ஸை கேட்டோன்னே ஜேகே தேங்க் வந்து புரிஞ்சிச்சு. சீனியர் என் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்ட போல். சீனியர் என் நம்பர் எடுக்கிறது நான் அவ்வளோ கஷ்டம் நினச்சே வந்தேன். அது இல்லை சீனியர், நீங்கள் எதுக்காகவா நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன். ஸோ உன் நம்பர் என்கிட்ட இல்லைனா எப்படி பேபி. பாருங்கள் சீனியர், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் லவ் பண்ணுறது உனக்கு டார்ச்சராக தெரியுதா என்ன? ப்ளீஸ் சீனியர், இது நமக்குள்ளே செட் ஆகாது, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி டேங்க் கெஞ்சிட்டே இருக்க. ஜான் விடுற மாதிரி இல்லை, இங்கே பாரு, நாளைக்கு என் கூட நீ வெளியில் வரலனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் சீனியர், உங்கள் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது.
ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஃபோனை கட் பண்ணிவிட்டு முடி ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஃபோனை கீழே தூக்கி போடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே பார்த்தாக்கா அவன் ரெண்டலுக்கு எடுத்தான்ல அந்த பைக்கை போட்டுட்டு அவனுடைய காரை எடுத்துகிட்டு அவன் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இன்றைக்கி நிறைய ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் டேங்க் அனுப்பி விட்டாங்க. டேங்க் இந்த பக்கம் ஃபோட்டோஸ்லாம் வந்தோடனையும் அதை பார்த்துட்டு அகைன் மூடு வந்து நார்மலாகி அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகேயுமே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனுடைய வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போ வந்து எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த அவனுடைய வீட்டுக்கு வந்து நம்ம ஜேகே வந்து போகிறாங்க. மேலே ரூமுக்கு போயிட்டு அந்த ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஜேகே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? ஐயோ வேண்டாம், உடனே ப்ரப்போஸ் பண்ணால் தேங்காய் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டானாக்கா, இல்லை வேண்டாம், இன்னொரு 1 வீக் போகட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி பழகி அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜேகே இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு தயாங் வந்து அதே மாதிரி தான் அவனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜானை பார்த்தோம் அப்படின்னாக்கா, பேபி பாய் நீ எனக்கு தான் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லதான்டா இந்த பாட்டு இதோட முடிச்சிக்கலாம்டா. நெக்ஸ்ட் பாட்டு நான் சீக்கிரம் போடுறேன். இந்த பாட்டில் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. அப்புறம் வீடியோவை ஹைப் பண்ணுங்கடா. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. ஸோ மறக்காமல் வந்து வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிவிடுங்கடா, சரிங்களா? அப்புறம் இதில் உங்களுக்கு யார் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் கேரக்டர் பிடிச்சிருக்கு, யார் கூட ஜெயாங் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கடா, ஓகேங்களா? ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.